தன்னோட இறந்து போன மனைவிக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு போராடின ஒருத்தரோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான் நாட்டில் சாத்தரு நாமிகோன்னு ஒரு தம்பதி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 வயசுல ஒரு குழந்தைய இருந்திருக்கு. 1999 நாமிகோ கத்தியால் குத்தி கொல்லப்படுறாங்க. இந்த கேஸில் போலீஸோட விசாரணை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே சுற்றி இருக்கவங்க யாருமே இந்த தம்பதியை வெறுக்கவும் இல்லை. இந்த குடும்பமும் ஒரு நல்ல குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் சத்தோரு அந்த கொலைகாரனை பிடிச்சே ஆகணும்னு உறுதியாக இருந்தார். அதுக்காகவே சம்பவம் நடந்த அந்த வீடை 26 வருஷமா வாடகை கொடுத்து அந்த இடத்த தொடாமல் வச்சிருந்தாரு. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஃபாரன்சிக் டெஸ்ட்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அவரோட கஷ்டத்துக்கு பலனா 2025 கொலைகாரனையும் கண்டுபிடிக்கிறாங்க. கொமிகோ இவங்க சத்தோரு கூட ஹைஸ்கூல்ல படிச்சவங்க. ஸ்கூல் காலத்திலே இவங்களுக்கு சத்தோரு மேல ஒரு ஆசை இருந்திருக்கு. அதை அவங்க வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லியும் இருக்காங்க. ஆனா சத்தோரு அவங்கள ஏத்துக்கல. இதுக்கெல்லாம் அப்புறமும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களுமே இருந்திருக்கு. மறுபடியும் 1999 சத்தோருவை அவங்க மனைவி கூட பாக்குறாங்க. பொறாமையின் காரணமா சத்தோரோட மனைவியை கொலையும் பண்ணிடுறாங்க. கடைசியா அவரோட மனைவியோட இறப்புக்கு நியாயமும் கிடைக்குது. இவர் 26 வருஷமா கொடுத்த வாடகையோட மதிப்பு மட்டுமே 1,30,00,000 இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம கிறிஸ்பி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.